அது பொன்னான நேரத்தை அப்படி செலவிடுறதன் மூலமாக நீங்கள் அதிகமான நலன்மைகள் காதல் வாழ்க்கையில் சிறந்த எனர்ஜி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையில் உள்ளது. மனம் கவர்ந்த ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம். தமிழ் நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்க நலன தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன நாம் செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது, எந்தெந்த விஷயங்களில் அதிக கவனம் செலுத்தி நாம் உழைக்கும் பொழுது அதிகமான லாபங்களை பெற முடியும் என அனைத்து விஷயங்களையும் இன்றைய தினம் நமது வீடியோவில் நாம் பார்க்கலாம். ஸோ நமது வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் நண்பர்களே. மேலும் சப்போர்ட் பண்ணாதவங்க புதியவராக நீங்கள் இருந்தீங்கன்னா இப்போவே நமது சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே. இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களுக்கு போகலாம். அதுக்கு முன்னாடி இன்றைய தினம் பிறந்தநாள் கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது உளமார்ந்த இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பி பர்த்டே. மேலும் உழைப்பை மட்டுமே நம்பி வாழும் அனைத்து நல்ல உள்ளங்களும் இறைவனுடைய பரிபூர்ண அருளை பெற்று மனதளவில் கூட யாருக்கும் துன்பம் நினைக்காமல் வாழ்வாங்கு வாழ்ந்திட இறைவனை தினம் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். இன்றைய தினத்துக்கான ராசி பலன்களை பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதிங்க, 2022 வருடங்க, வெள்ளிக்கிழமை. தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் ஆவணி மாதம் 17ஆம் நாள். இன்றைய தினம் வளர்பிறை சஷ்டி தினங்க. இன்றைய தினம் முருகப்பெருமான் வழிபாடு, சஷ்டி விரதம் இருந்து வழிபடலாம். உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல நன்மைகள் உங்களது குடும்பத்திற்கு, உங்களது குழந்தைகளுக்கு என அனைத்து விதமான வேண்டுதல்களும் நிறைவேற்றக்கூடிய வகையில் சிறப்பானதாக அமையுங்க. எனவே சஷ்டி விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட இது உகந்த நாளாக அமையுதுங்க. மேலும் மகாலட்சுமி வழிபாடும் உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல நன்மைகளை தருவதாக இன்றைய தினம் அமையும். இன்றைய தினத்திற்கான நமது கன்னிராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, ராசிக்கு 2ஆம் இடத்தில் சந்திர பகவான் மாலை 4:55 வரை இருக்கிறாருங்க. அதன் பிறகு 3ஆம் இடத்திற்கு சந்திர பகவான் நகர்ந்து குரு பகவானின் பார்வையை பெறுகிறார். இன்றைய தினம் ராசிக்கு 12ஆம் இடத்தில் 3 கிரக சேர்க்கையாக புதன், சுக்கிரன், சூரியன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதும் நமது கன்னிராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு யோகத்தை தருவதாக இன்றைய தினம் அமைத்து தருங்க. இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக உங்களது இல்லத்தில் இன்றைய தினம் சுபகாரியம் நடைபெறக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான சந்தோஷமான தினமாக அமைத்து தருங்க. உங்களுக்கோ உங்களது குடும்ப உறுப்பினர்களுக்கோ இன்றைய தினம் சுபகாரியம் நடத்துவதற்கான நல்ல ஒரு அறிகுறிகள் கண்டிப்பாக தென்படுதுங்க. இன்றைய தினம் உங்களது குடும்ப உறுப்பினர்கள் சிலர் பொறாமை ஏற்படுத்தக்கூடிய சில நடவடிக்கைகளில் ஈடுபடுவாங்க. அது உங்களுக்கு கொஞ்சம் எரிச்சலை ஏற்படுத்தினாலும் நீங்கள் நிதானமாக நீங்கள் நடந்துக்கிறது இன்னைக்கு உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல நன்மைகளை தருவதாக அமையுங்க. இன்றைய தினம் நீங்கள் எந்த விதமான சூழ்நிலையிலும் எரிச்சல் அடைந்தாலும் நீங்கள் நிதானத்தை மட்டும் கைவிடாமல் இருப்பது நல்லதுங்க. இல்லைன்னா நிலைமையை கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்கு அது கொஞ்சம் கஷ்டமாகிவிடும். இன்றைய தினம் உங்களது பணத்தை நீங்கள் செலவிட தேவையில்லை. ஏன்னா உங்களுக்காக உங்களது வீட்டு குடும்ப உறுப்பினர்கள், பெரியவர்கள் யாராவது உங்களுக்கான பணத்தை செலவிடக்கூடிய நல்ல அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை இன்னைக்கு இருக்குங்க. இன்றைய தினம் நீங்கள் ஆனந்தமாக வாழ்க்கையை அனுபவிக்க உங்களது குடும்ப உறுப்பினர்களுடன் நேரத்தை செலவிடுவது மிகுந்த ஒரு இனிமையை தருவதாக, உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவதாக அமையுங்க. இன்றைய தினம் அதை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். புதிய நபர்கள் இன்றைக்கு நிறைய பேர் உங்களுக்கு அறிமுகமாகக்கூடிய ஒரு அருமையான தினமா இன்னைக்கு அமைய பெறுவீங்க. இன்றைய தினம் சர்ப்ரைஸான நல்ல தகவல் உங்களுக்கு வந்து சேர்ந்து உங்களது இனிமையான சில கனவுகளை நிறைவேற்றக்கூடிய வகையில் சந்தோஷத்தை அள்ளித்தர காத்திருக்குங்க. இன்றைய தினம் புதிதாக சிந்தனைகள், புதுமையான சிந்தனைகள் உங்களுக்கு உங்களது தொழிலை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நல்ல ஒரு அறிவுபூர்வமான உதவிகள் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. எனவே யோசித்து செயல்படுவீங்க. இன்னைக்கு உங்கள் சிந்தனைகள் மூலமாக நல்ல லாபகரமான சூழ்நிலையை நீங்கள் உருவாக்கி கொள்ள ஒரு ஏதுவான சூழ்நிலை உங்களுக்கு அமைதுங்க. இன்றைய தினம் உங்களுக்கான நேரத்தை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்துவீங்க. அதனால உங்களது வாழ்க்கை கண்டிப்பாக சந்தோஷத்தை நோக்கி செல்லக்கூடிய நல்ல எதிர்காலம், ஃபியூச்சர் பிரைட் ஆகக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க. இன்றைய தினம் உங்களது குடும்ப உறுப்பினருடன் நேரத்தை செலவிடுவது உங்களுக்கு நல்லது. இன்றைய தினம் நாள் முழுவதும் உங்களது வாழ்க்கை துணை உங்களுடன் சிறப்பான நிறையில் ரொமான்ஸ் உணர்வுடன், காதலுடன் இருக்கக்கூடிய ஒரு அருமையான தினமாக இன்னைக்கு அமைய பெறுவீங்க. உங்களது காதல் வாழ்க்கையும் இன்றைய தினம் மிக மிக சிறப்பாக இருக்குங்க. உங்களது அன்புக்குரியவருடன் நீங்கள் நேரத்தை செலவிடுவது கண்டிப்பாக உங்களுக்கு அவர் உங்கள் மீதான தன்னம்பிக்கையை அதிகரிப்பதற்கு உதவி செய்வதற்கு காத்திருக்கிறார். எனவே உங்களது மனம் கவர்ந்த காதலருடனான காதல் வாழ்க்கையில உங்களது தன்னம்பிக்கை இன்றைய தினம் மேம்படக்கூடிய வகையில் நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குங்க. இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும்னா இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு நீங்கள் ஒரே நேரத்தில் பல வேலைகளை செய்து முடிக்கக்கூடிய ஒரு திறமைசாலியாக இன்னைக்கு காணப்படுவீங்க. இன்னைக்கு நீங்கள் ஏதாவது ப்ரோக்ராம்ஸ் ட்ராவல் சம்மந்தமான விஷயங்களில் ஈடுபட பிளான் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த பிளானை கொஞ்சம் மாற்றி அமைக்கக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு ஏற்படுதுங்க. நமது கன்னியுடைய ராசிபலன் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தால் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே. மேலும் உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏற்கனவே மாபெரும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும் அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து ஆதரவு அளிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன்.
சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்மோடு இணைந்திருங்க நண்பர்களே. இன்றைய தினத்தில் உங்களுக்கு இன்னும் சிறப்பானதாக இன்றைய தினத்தை மாற்ற நீங்கள் என்ன கலர் அணியலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு லைட் ரெட் கலர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் கலர் அமையுங்க. மேலும் நம்பர் 7 7ஆம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமைய வாய்ப்புகள் இருக்கு. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது யாரெல்லாம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ, இன்னைக்கு ஆடம்பரமாக நீங்கள் செலவு செய்யறதுனால உங்களுக்கு பொருளாதார நெருக்கடிகள் ஏற்படலாங்க. ஆனாலும் அது நீங்கக்கூடிய வகையில் உங்களுக்கு பண வரவுகளும் இன்றைய தினம் ஏற்படும். எனவே உங்களுக்கு பொருளாதார நெருக்கடி இன்றைய தினம் தீரக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான திருப்தியான நாளாக இன்னைக்கு அமையுங்க. இன்றைய தினம் நீங்கள் பயணங்கள் மேற்கொள்ளும் பொழுது புதிய நபர்களுடைய அறிமுகங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அந்த புதிய அறிமுகங்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் காத்திருக்கு. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்னைக்கு உங்களது செலவுகளை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப அவசியம். சில ஆடம்பரமான பொருட்களை நீங்கள் மனதிற்கு பிடித்தது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் பண கஷ்டம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குங்க. ஆனாலும் அதுக்கேற்ப வரவுகள் உங்களுக்கு இருக்கு. எனவே நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஆனால் ஏற்கனவே இருக்கும் பொருட்களை முடிந்த அளவுக்கு நீங்கள் பயன்படுத்த முயற்சி செய்யுங்க. ஒரு புதிதாக ஒரு பொருளை வாங்குறீங்க அப்படின்னா பழையசு ஏற்கனவே அது இருக்குதா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிவிட்டு அது எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது அப்படின்றத நீங்கள் செக் பண்ணுறது ரொம்ப அவசியம். இல்லைன்னா பழைய பொருட்களை ஏதாவது விற்றுட்டு நீங்கள் இதை வாங்க முடியுமா அப்படின்றத பற்றி யோசிக்கலாம். அப்படி செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நிதி சிக்கல் ஏற்படாத வண்ணம் நீங்கள் சிறப்பாக செயல்பட உதவிகரமாக இருக்குங்க. மாணவர்களுக்கு இன்றைய தினம் சூப்பரான ஒரு நாள் அமையும். உங்களுக்கு ஹையர் எஜுகேஷன் சம்பந்தமான சில ஆலோசனைகள் இன்னைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக மாணவர்களுக்கு அமையுங்க. எனவே அதன் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும். இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் இன்னைக்கு உங்கள் கருத்துக்கள்லேயே விடாப்பிடியாக இருக்காதீங்க. மற்றவங்க என்ன சொல்கிறாங்கங்கிறதையும் நீங்கள் காதில் வாங்குறது, மற்றவங்க கருத்துக்கு மதிப்பு கொடுக்கறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. அப்படி நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா உங்கள் மீதான நம்பிக்கை மற்றவர்களுக்கு கண்டிப்பாக அதிகரிக்கும். அட இவர் இவ்வளோ நல்ல ஒரு மனிதராக இருக்கிறாரே, இவரை நம்பி இதை நம்ம செய்யலாம், இந்த விஷயத்தை இவர்கிட்ட நம்ம கேட்டு ஆலோசனை பெறலாம் அப்படின்ற மாதிரி நல்ல ஒரு நம்பிக்கை உங்கள் மேலே ஏற்படுத்தக்கூடிய வகையில் நீங்கள் சிறப்பாக இன்றைய தினத்தை மாற்றிக்கொள்ள முடியும். அதற்காக நீங்கள் உங்களது கருத்துக்களை அடமட்டாக விடாப்படியாக இருக்காமல் நீங்கள் மற்றவருடைய கருத்துக்களுக்கும் கொஞ்சம் காது கொடுத்து மதிப்பளிக்கிறது அவசியங்க. இன்றைய தினம் இல்வாழ்க்கை மிக மிக சிறப்பாக இருக்குங்க. அதற்கு நீங்கள் உங்கள் வாழ்க்கை துணையுடன் கொஞ்சம் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இன்றைய தினம் வெற்றிகள் நிறைந்த ஒரு மகிழ்ச்சியான தினமாக உங்களுக்கு அமையுங்க. நன்றி நண்பர்களே. நம்ம வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு தான் நம்புறேன். ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டனை அழுத்தி விடுங்க நண்பர்களே. நிறைய பேர் நம்ம இந்த வீடியோ லைக் பட்டன் அழுத்தி விடுறதே இல்லை. இந்த வீடியோக்கு கண்டிப்பாக 100 லைக்ஸ் அது வரணும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விடுங்க நண்பர்களே. உங்களது பொன்னான கருத்துக்களையும் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நமது கன்னிடுடி ராசிபலன் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே நமது கன்னிடுடி ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டிங்கன்னா புதிய வீடியோக்கள் ராசி பலன்கள் உங்களுக்கு மொபைல் தேடி நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துகிட்டே இருக்கும். எங்களுக்கும் நல்ல ஒரு சப்போர்ட்டாக என்கரேஜ் அமையும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்மோடு இணைந்திருங்கள் நண்பர்களே. மீண்டும் நாளை தின சனிக்கிழமை ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற விஷயத்தோட நாளை தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.